Hi all, welcome back to Nila Saree Creations. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். அவங்க இந்த ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் ஏதாவது ஒர்க் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே குயிக்காக சிம்பிளாக எப்படி இந்த ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்க்கு மேலே நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், அதாவது லைன் மாதிரி தான் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஒர்க் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே பண்ணிடலாங்க. அதே டைம் இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி ரொம்ப குயிக்கான ஒரு அவுட்ஃபிட் தான் வந்து கொண்டு வர போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இது வந்து 10 இன்ச் ஃப்ரேமு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்க்குலாம் இந்த 10 இன்ச் ஃப்ரேம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஃப்ரேம் இருந்தால் அந்த ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த டிசைன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே வீடியோலாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். பட் சின்னதாக ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகி வீடியோலாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வந்து வீடியோவாக எடுத்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் வந்து நார்மல் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இது நார்மல் கிளாத்தை விட டபுள் கிளாத் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைட் வச்சா போதும், ரொம்ப டைட் வைக்கணுன்றது இல்லை. ஏன்னா நார்மல் நீடில் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இந்த மாதிரி பீட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் கான்ட்ராஸ்ட் கலரான இந்த கலர், அதாவது டார்க் ப்ளூ இந்த ஷேடில் தான் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இது டபுள் ஷேடில் ப்ளவுஸ் வருது அப்படிங்கிறனால நான் வந்து அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்க ப்ளூ எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ளூவில் வந்து 8 கவுண்ட்ஸ் த்ரெட் வந்து கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம நார்மல் நீடில் வந்து இந்த த்ரெட் வந்து 8 லேயர் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி த்ரெட் வந்து கோத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன். ஸோ எந்த இடத்துல எந்த சைஸ்க்கு நம்ம வேணுமோ, அதாவது ஒரு ஆஃப் மட்டும் எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்டர்லேருந்து த்ரெட் எடுக்கிறோம். ஸோ இதே சேம் பேட்டர்ன் தான். ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கனாலே போதும், ரொம்பவே ஈஸியாக வந்துடுங்க. இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஒயிட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போது பட்டு சரிக்கெலாம் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டன் கலர் பீட் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த கலர் கான்ட்ராஸ்ட்டுக்கு ஒயிட் இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால போல் பீட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 ஆஃப் மாதிரி வந்து கொடுத்துட்ருக்கோம்ல, இந்த ஆஃப்லேயுமே எந்த சைஸ் எந்த அகலம் இருக்கணுன்றதை பார்த்துட்டு இந்த கரெக்டான இடத்துல வச்சு நம்ம இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து சைஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக போட்டிங்கன்னா அன்ஈவனாக இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்காது. நீங்கள் வந்து இந்த 2 ஆஃப்மே ஈவனாக வர மாதிரி பேலன்ஸ் பண்ணி த்ரெட் எடுத்திங்கன்னா தான் வந்து உங்களோட அவுட்லுக் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் வந்து கிளியராகவே காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்டில் வந்து நீடில் குத்தி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரவுண்ட், அதாவது ரவுண்டில் 2 லைன் இருக்கிற மாதிரி வந்து ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பீடு வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. பேர்ல் பீடு இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த பீடை லாக் பண்ணி நம்ம செகண்ட் ஆஃப் எடுக்கிறோம்ல அந்த இடத்துக்கு நீடில் போகிற மாதிரி வச்சுட்டு இப்படியே எடுத்துக்கோங்க வெளியில். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அந்த நீடில் வந்திருக்குல நம்மளுக்கு, அதே இடத்துல நீடில் மறுபடியும் இன்செர்ட் பண்ணி நம்மளோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வச்சுட்டு நீடில் வந்து இந்த மாதிரி, அதாவது நீடில் நடுவில் சென்டரில் வர மாதிரி த்ரெட் 2 சைடு இருக்க த்ரெட்டுக்கு நடுவில் வர மாதிரி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு இந்த 2 லைன் இருக்கிற ஒரு டிசைன் வந்து கிடைக்குது. இப்போ பாருங்கள், நான் இதே மாதிரி சேம் தான் இது ஃபுல்லாகவே வந்து பண்ண போகிறேன். ஒரு டைம் இந்த சேம் பேட்டர்ன் தான் ஃபுல்லாகவே வரும். நம்ம வந்து ஒன் டைம் ஒரு 4 டைம்ஸாவது இதை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ரொம்ப குயிக்காகவே இந்த டிசைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதோட மெட்டீரியலுமே பார்த்திங்கனாலே தெரியும், வெறும் சில்க் த்ரெட் ப்ளஸ் பீட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்போம். எக்ஸ்ட்ராவாக நீடிலும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்தது. இப்போது ஃப்ரேமை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து பேலன்ஸ் இருக்க இடத்துலலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. அந்த த்ரெட்டு, அதாவது 2 பீடுக்கு சென்டரில் கொஞ்சம் த்ரெட் வர மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல ஃப்ரேமை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. நிறைய பீட்ஸ் இருந்தால் தான் வந்து நம்மளால் ஃப்ரேமை மறுபடியும் வந்து டிசைனுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பட் இது வந்து த்ரெட்டு தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ த்ரெட்டுன்றதுனால நம்மளால் டிசைனுக்கு மேலேயே ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதவே அப்படியே வந்து கண்டினியூ பண்ணணும். நம்ம வந்து கரெக்டாக கண்டினியூ பண்ணால் தான் நம்ம 2 டைமாக இந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணது மாதிரி வந்து தெரியாது. ஸோ விட்ட இடத்துலேருந்தே கரெக்டாக வந்து கண்டினியூ பண்ணிடுங்க.
எனக்குமே இந்த டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம ஆரிக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுவோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்மளோட 500 ப்ளவுஸுமே வந்து கொஞ்சம் ஒன் டேவாவது டைம் எடுத்துப்பேன். ஸோ 500 ப்ளவுஸ்க்கே 1 டே டைம் ஆகும்போது இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. ஸோ ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் மேக்ஸிமம் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்க்கு மேலே பண்ணுறதில்ல. பட் இந்த டிசைன் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸ்லாம் வந்து பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குது. டைமுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சேவாக இருக்கும். அதே மாதிரி யூனிக்கான டிசைன்ஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. உங்களுக்குமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக தான் வந்திருந்தது. இப்போ பாருங்கள், இதே மாதிரி போட்டுட்டு நான் இந்த மேல் பார்ட் வரைக்குமே வந்துட்டேன். இது வந்து நம்ம ஷோல்டரோட ரைட் சைடு. ஸோ ரைட் சைடை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க, அதாவது பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஸ்டமராக இருந்தாங்கன்னா ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பண்ணாலுமே உங்களுக்குமே வேர் பண்ணிட்டு போகும்போது ரொம்பவே ஒரு எலகெண்ட் லுக் வந்து கிடைக்கும். இதுக்கு உங்களுக்கு ஆரி ஒர்க் போட தெரிஞ்சிருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஆரி போட தெரியாது, பட் ப்ளவுஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலுமே வந்து கண்டிப்பாக இந்த டிசைனை ட்ரை பண்ணலாம். அவ்வளோ ஒரு ஈஸியான டிசைன் தான் இது. இப்போ ஆரி வந்து நார்மலாகிடுச்சு. ஸோ நிறைய பேர் ஆரி போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்களே போட்டுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட எங்கே போய் ஸ்டிச் பண்ணிங்கன்றது தான் கேட்பாங்க. ஸோ நான் நார்மல் ப்ளவுஸ் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணது இருக்குது, இல்லைனா வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன் டிசைன்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஃப்ரேம் வந்து இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரேம் இல்லாமல் கூட என்ன டிசைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ ஃப்ரேம் இல்லாமலுமே இந்த ஒர்க்கை நம்மளால் பண்ண முடியும். ஃப்ரேம் இல்லாதவங்களுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக இந்த சேம் தான் த்ரெட் எடுத்துகிட்டு இதே மாதிரி கரெக்டாக வச்சு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரேம் கூட தேவையே இல்லை. நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ரேம் இல்லாமல் தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஒரே பேட்டர்ன் தான், சேம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 பக்கட்டும் ஈவனாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஈவனாக இருந்தால் தான் உங்களோட டிசைனுமே நீட்டாக அவுட்லுக்காக, அதாவது லைன் டைரக்ட் லைன் மாதிரியே வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், மேலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு சேம் தான் அந்த த்ரெட்டை வந்து 2 சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீடில் நடுவில் இன்சர்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இன்சர்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி 2 லைன் கிடச்சிருக்கு. இந்த லைன் இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு ரைட் சைடுலேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு பீட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பீடை லாக் பண்ணி நம்ம லெஃப்ட் சைடுலேருந்து நீடில் வர மாதிரி வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு சேம் தான் இங்கே நம்ம நீடில் வந்த இடத்துலேருந்தே எடுத்துகிட்டு சென்டரில் நீடில் மறுபடியும் எடுத்துகிட்டு ஒரு 2 லேயர் வர மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஒரு லாக் கொடுத்துட்டு மறுபடியும் மேலேருந்து கண்டினியூ பண்ணியிருக்கோம். சேம் தான். இது வந்து ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து சொன்னேன். ஸோ உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி வச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து புரியும். ஈஸியாக தான் இருக்கும். டிசைனுமே பார்த்தோன்னே கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஒரு டைம் 2 டைம் நீங்கள் பண்ண உடனே கண்டிப்பாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ளைனாக இருந்த அந்த ப்ளவுஸ்க்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒர்க்கு கொடுத்ததுக்கப்புறமாட்டி எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் எங்கேயாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். இந்த கஸ்டமருமே பார்த்திங்கன்னா எனக்கு ஆரியெல்லாம் எதுவுமே வேணாம், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணணும் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட இமேஜெலாம் நான் எதுவுமே ஷேர் பண்ணல, நானாகவே தான் இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து எனக்கு ஆரி வேணாம், ஆரி வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு வந்து, பட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது டிசைன் மட்டும் பண்ணி கொடுங்க, ஏதாவது த்ரெட்டில் பண்ணி கொடுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி அவங்களுக்கு பண்ணியிருக்கேன். இது பேக் சைடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பேக் சைடு ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. இந்த மாதிரி த்ரெட்டு மட்டும்தான் ஜஸ்ட் பேக் சைடில் இருக்கும். ஸோ அவங்க போட்டதுக்கப்புறம் அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது ஸ்கின்னில் பட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த பேக்கை வந்து சிம்பிளாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கூட கனெக்ட்லேயே இருங்க. கண்டிப்பாக வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லாம் உங்களுக்காக நார்மல் நெடிலே பண்ணுறதுக்காக அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.